எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது என்னது? இயல்பான காரியம். எல்லாம் சௌரியமா கிடைக்கும் பொழுது கிடைப்பது எப்படி? சந்தோஷம் என்பது இயல்பான காரியம். ஆனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் இழந்தாலும், ஒருவேளை எல்லாம் நம்மை விட்டு போவதை போல் தோணினாலும், எல்லாம் நம்மளை விட்டு போகாது. எல்லாம் நம்மளை இழக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை இந்த பூமியில ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை கடினமா இருக்குதே, வியாதியா இருக்குதே, பலவீனமா இருக்குதே, சோர்வா இருக்குதே, தேவையா இருக்குதே, கடனா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கலாம். இப்படியே வாழ்க்கை முடிந்து போகாது. நம்ம குறைவில் ஆண்டவர் நிறைவை தருவதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே குறைவின் அனுபவத்தை அனுபவித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மாறாவை ருசி பார்த்ததின் காரணம் நம்ம மதுரமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான். நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். நம்ம எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.